அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம். அனைவருமே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 7 காரியங்களை உங்கள் மனக்கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து இந்த அதிகாரம் முழுவதையும் மிக சுருக்கமாக மிக வேகமாக நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். பாயிண்ட் நம்பர் 1 நான் வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்கள். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். ஓகே, பழைய ஏற்பாடு முழுவதும் நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய தூதனானவர் என்கிற ஒரு பதம் வந்து கொண்டே இருக்கும். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய ஒரு பதம். சாதாரண தூதன் என்று அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய தூதனானவர் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய ஒரு சொல்தான். புதிய ஏற்பாட்டிற்கு நாம் வருவோம். இந்த இடத்தை நாம் பார்ப்போம். தூதன் என்று தான் போடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வருகிறான். அவனுடைய கரத்தை பாருங்க. ஒரு கரத்திலே பாதாளத்தை திறக்கக்கூடிய திறவுகோல் இருக்கிறது. இன்னொரு கரத்திலே சங்கிலி இருக்கிறது. வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். போதும். உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மரித்தேன் உண்மைதான், ஆனாலும் 3ஆம் நாளிலே நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன். இப்பொழுது நான் உயிரோடு இருக்கிறேன். இப்பொழுது என் கரத்திலே மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலாகி சாவி இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. அப்போ இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு முன்பு வரைக்கும் இந்த மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலாகிய சாவி பிசாசின் இடத்தில் தான் இருந்தது. ஆகையினால்தான் மரித்த பாவிகளையும் மரித்த பரிசுத்தவான்களையும் சேர்த்து பொல்லாத பிசாசு பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாதாளத்தில் தான் அவர்களை அடைத்து வைத்திருந்தான். புதிய ஏற்பாட்டு காலம் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் அந்த சமயத்தில் தான் பிசாசின் கரத்தில் இருந்த மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலாகிய சாவி இயேசு கிறிஸ்துவின் கரத்திற்கு வருகிறது. ஆகையினால் தான் அவர் சொல்லுகிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல் இயேசுவாகி என்னிடத்தில் இருக்கிறது. சரிதானா? இப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்திற்கே வந்து விடுங்களேன். வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வருகிறான். அவனுடைய கரத்திலே பாதாளத்தின் திறவுகோல் இருக்கிறது. அப்படி என்றால் ஒருவேளை இது தூதன் என்கிற ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் இயேசுவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமாக இது இயேசுதான் என்று நான் கூறவில்லை. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்க, நிச்சயம் இயேசுவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சரிதானா? ஓகே. இன்னொரு காரியத்தை பாருங்கள். நான் வாசித்த இந்த 3 வசனங்களிலே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். அவன்தான் பிசாசு, அவன்தான் சாத்தான். ஏற்கனவே இதை நான் வாசித்திருக்கிறோம். மறுபடியும் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து. உலக மனத்தை அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். அதே காரியத்தை தான் இப்பொழுது இந்த 20ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம். பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். பிசாசு பல இடங்களிலே பாம்பு என்கிற சொல்லோடு இணைத்து பேசப்பட்டிருக்கிறது. சரிதானா?
ஆகையினால் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற பாம்புகள், சர்ப்பங்கள் அனைத்துமே பிசாசு என்று கருதக்கூடாது. பொல்லாத சாத்தானை, பொல்லாத பிசாசை ஆண்டவர் சர்ப்பத்திற்கு, பாம்பிற்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். பிசாசின் தந்திரத்தை சர்ப்பத்தின், பாம்பின் தந்திரத்திற்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். ஏதேனில் கூட ஏவாளை வஞ்சிக்கிற பொழுது இந்த சாத்தான் அல்லது இந்த பிசாசு சர்ப்பத்தின் உருவில் தான் வந்தான். நான் என்ன சொல்ல வருகிறேன்? பழைய பாம்பாகிய பிசாசு என்றால் அது ஏவாளை வஞ்சித்த பிசாசு, சரிதானா? பிசாஸ் என்றால், சாத்தான் என்றால் எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? இவன் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பமாகிய பிசாசு என்று கூற விரும்புகிறார். சர்ப்பத்தின் மூலமாகத்தான் இந்த பிசாசு ஏவாளை வஞ்சித்தான், அந்த பழைய பிசாசு என்று கூற விரும்புகிறார், சரிதானா? இன்னும் நான் வாசித்த அந்த 3 வசனத்தை நீங்கள் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் அந்த 3 வசனத்தை பாருங்கள். வானத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த தூதன் ஒரு கரத்திலே பாதாளத்தின் திறவுகோலை வைத்திருக்கிறான், இன்னொரு கரத்திலே சங்கிலி வைத்திருக்கிறான். அந்த சங்கிலியினால் இந்த பழைய பாம்பாகி பிசாசாகி சாத்தானை கட்டுகிறான், சரிதானா? கட்டப்படுகிற இந்த காரியத்தை யூதா கூட எழுதுகிறார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு முந்தின நிருபம் யூதா 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யூதா எழுதின நிருபம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினால் கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்ப இந்த சாத்தான் கட்டப்படுகிற இந்த காரியத்தை யூதாவும் எழுதியிருக்கிறார். இன்னும் கூட பாருங்க, பேதுருவும் எழுதியிருக்கிறார். வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? பாவம் செய்த தூதர்களை பாருங்க. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாய் ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் போதும். அப்போ பாருங்க, சாத்தானை இந்த தூதன் கட்டுகிறானே, அதை யோவான் மட்டுமன்று யூதாவும் எழுதியிருக்கிறார், பேதுரும் எழுதியிருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து. அவர் அக்கரையிலே கெர்கசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியினால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் இயேசுவை நோக்கி இயேசுவே தேவனுடைய குமாரனே எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் வரும் முன்னே, இந்த வார்த்தை தான் முக்கியம், காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவைகள் இயேசுவை வேண்டிக் கொண்டன. போதும், நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். தூதன் என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கரத்திலே பாதாளத்திற்குரிய திறவுகோல் அவருடைய கரத்திலே இருக்கிறது. அவருடைய இன்னொரு கரத்திலே பெரிய சங்கிலி இருக்கிறது. இவர் என்ன செய்கிறார்? பழைய பாம்பாகிய பிசாஸ், ஏவாளை வஞ்சித்த அந்த பாம்பாகிய வலு சர்ப்பமாகிய பிசாசை பிடித்து சங்கிலியினால் கட்டுகிறார். அதை யூதாவும் எழுதியிருக்கிறார், பேதுரும் எழுதியிருக்கிறார். குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே உலாவி ஊழியம் செய்தாரே, அந்த நாட்களிலே கதரேனருடைய நாட்டிற்கு சென்றார், கெர்கசேனருடைய நாட்டிற்கு சென்றார். அப்பொழுது லேகியோன், அநேக பிசாசுகளால்
பீடிக்கப்பட்ட ஒருவன் அல்லது இருவர்கள், எப்படியோ சரிதானா. மத்தேயு இருவர் என்று எழுதுகிறார், மார்க்கு லூக்கா ஒருவன் என்று எழுதுகிறார். எப்படி வைத்துக்கொள்ளலாம்? நல்ல கவனிங்க. குறிப்பாக நான் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். ஏற்கனவே வாசித்தோம். அந்த மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த லேகியோன், அநேக பிசாசின் ஆவிகளால் சூழப்பட்ட மனுஷன் இயேசுவை பார்த்த மாத்திரத்தில் சொல்லுகிறான், காலம் நிறைவேறும் முன்னே ஏன் வந்தீர் எங்களை கெடுப்பதற்கு? குறிப்பாக இன்னொரு வசனத்தையும் பாருங்கள், வாசித்தோம். லூக்கா 8:30 பாருங்கள். எங்களை பாதாளத்திற்கு அனுப்பிவிடாதேயும். இந்த 2 வசனத்தை இணைத்து பாருங்க. அவன் சொல்லுகிறான், பிசாசு பிடித்தவன் சொல்லுகிறான், இயேசுவே காலம் வரவில்லையே, இப்பொழுதே நீ வந்துவிட்டீரா? குறிப்பாக சொல்லுகிறான், பாதாளத்திற்கு அனுப்பக்கூடிய காலம் இன்னும் வரவில்லையே. சரிதானே? அப்போ இயேசு ஊழியம் செய்த காலத்தில் இந்த பிசாசை பாதாளத்திலே தள்ளக்கூடிய அந்த காலம் வரவில்லை. இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீ நியமித்திருக்கிற காலம் வரவில்லையே, இப்பொழுதே பாதாளத்துக்கு அனுப்ப போகிறீரோ? வேண்டாம், பந்தி கூட்டங்களுக்குள்ளே அனுப்பும். ஓகே, ஆண்டவர் அனுப்பிவிட்டார், பாதாளத்துக்கு அனுப்பவில்லை. ஆனால் இப்பொழுது யோவான் குறிப்பிடுகிறார். இப்போ பாருங்க, வெளிப்படுத்துகிற விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது தேவன் குறித்திருக்கிற காலம் வந்துவிட்டது. அதனால தான் அவர் சங்கிலியினால் அந்த பிசாசை பிடித்து கட்டுகிறார், பாதாளத்தில் தள்ளி அடைக்கிறார். புரிந்து கொண்டவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. எவ்வளவு ஆண்டுகள் இந்த பிசாசு கட்டப்பட்டுள்ள நிலைமையிலே பாதாளத்தில் இருக்கிறான்? 1000 ஆண்டுகள். இது குறித்து பேதுரு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்றே இருக்கிறது. ஓகே, இப்போ நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல. சரிதானா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கர்த்தருடைய லக்கம் சரிதானா, 1000 ஆண்டுகள் கூட அவருக்கு ஒரு நாள் போன்றது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் தூதர்களின் அளவு என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. இன்னும் வெளிப்படுத்துகிற விசேஷம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தா மனுஷ லக்கம் 666 என்கிற ஒரு வார்த்தையும் வருகிறது. அப்படி என்றால் வேத புத்தகத்திலே மனித லக்கங்களும் உண்டு, தூதர்களின் லக்கங்களும் உண்டு, கர்த்தருடைய லக்கங்களும் உண்டு. ஆகையினால் எல்லா லக்கங்களையும் இது மனுஷ லக்கம் என்று நாம் கொள்ள முடியாது, எல்லா லக்கங்களையும் தூதர்களின் லக்கம் என்றும் எடுத்துக்கொள்ள முடியாது, எல்லா லக்கங்களையும் கர்த்தருடைய லக்கம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய ஆவியினால் பகுத்து பார்த்து தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிதானா? அப்போ 1000 ஆண்டுகள் பிசாசு பாதாளத்திலே தள்ளி அடைக்கப்படுகிறான். இந்த 1000 ஆண்டுகள் மனுஷ லக்கமாக இருக்குமா? இல்லை. அது தூதர்களின் லக்கமாக இருக்கிறதா? இல்லை. அது கர்த்தருடைய லக்கமாக இருக்கிறது. 1000 ஆண்டுகள் கூட அவருடைய பார்வைக்கு ஒரு நாள் போன்றது. சரிதானா? ஒருவேளை மனுஷ லக்கமாக இருந்தால் உண்மையிலே 1000 ஆண்டுகளாக இருக்கும். அவருடைய லக்கமாக இருந்தால் ஒரு ஷார்ட் பீரியடு, அது ஒரு நாள் போல சீக்கிரத்திலே கழிந்து விடும். அது எவ்வளவு நாட்கள் என்கிற ஆராய்ச்சி நமக்கு அவசியம் இல்லை. 1000 ஆண்டுகள் என்பது அது நம்முடைய இலக்கமாக இருக்கலாம், கர்த்தருடைய இலக்கமாக இருக்கலாம். குறிப்பிட்ட காலகட்டம் ஆண்டவரால் அவன் பாதாளத்திலே தள்ளி அடைக்கப்பட்டு சங்கிலியினால் கட்டப்பட்டுள்ள நிலைமையிலே, முத்திரிக்கப்பட்ட நிலைமையிலே பாதாளத்தில் இருப்பான். அதுதான் செய்தி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அதனை தொடர்ந்து கொஞ்ச காலம் அவன் விடுதலையாகக்கூடிய ஒரு காலகட்டமும் இருக்கிறது. இப்போ பாயிண்ட் நம்பர் 2, ரெண்டாவது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் முதல் பகுதி மட்டும் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் முதற் பகுதி மட்டும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். அன்றியும் வார்த்தை கவனிங்க, சிங்காசனத்தை அல்ல. யோவான் எழுதுகிறான், சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். அவைகளின் மேல், சரிதானா? அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி, நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. போதும், அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறதே. ஆண்டவர் தானே நியாயம் தீர்ப்பார், இயேசு தானே நியாயம் தீர்ப்பார். ஆனால் இங்கு அப்படி குறிப்பிடப்படவில்லையே. அநேக சிங்காசனங்கள் என்று போடப்பட்டிருக்கிறதே. சிங்காசனங்களிலே அநேகர் அமர்ந்திருக்கிறார்களே, யாரோ அநேகர் நியாயம் தீர்க்கிறார்களே. வாசிக்கலாம், 2 வசனத்தை வாசிக்கலாம், நமக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைத்து விடும். சரிதானா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து
அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே, கவனிங்க, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது, மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது, என்னை பின்பற்றின நீங்களும், கவனிங்க, என்னை பின்பற்றின 12 நீங்களும், இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும், கவனிங்க, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், அது ரொம்ப அருமையான வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே, என்னோடு கூட நிலைத்திருந்த சீடர்கள் நீங்கள்தான். ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல, என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறது போல, நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே, கவனிங்க, நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜன பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும், நல்ல கவனிங்க, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். 2 வேத பகுதிகளை வாசித்தோம். மத்தேயு 19:27 வசனத்திலிருந்து வாசித்தோம். லூக்கா 22:28 வசனத்திலிருந்து வாசித்தோம். 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்களே, ஆண்டவராக இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருக்கிறார்களே, அவர்கள்தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். இஸ்ரவேலின் 12 கோத்திர மக்களை நியாய தீர்ப்பு செய்ய போகிறார்கள். அல்லேலூயா. யோவான் பார்க்கிறான், 12 சிங்காசனங்கள் போடப்பட்டிருக்கிறது. அதில் 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேல் மக்களை, இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தில் உள்ள மக்களை நியாயம் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். சரிதானா? அப்போ இயேசு நியாயம் தீர்க்கவில்லையே, ஆண்டவர் நியாயம் தீர்க்கவில்லையே, அவர் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகி நம்மை நியாயம் தீர்ப்பார். கரங்களை தட்டி அவனுக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ஓகே, பாயிண்ட் நம்பர் 3, 3வது பாருங்க. அதே 4ஆம் வசனம் விட்டதிலிருந்து வாசிப்போம். பின்பகுதி, நியாய தீர்ப்பு கொடுப்பார்கள். அதுக்கு பிறகுலிருந்து 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும். இதான் பாயிண்ட் நம்பர் 3. வாசிக்க கேட்கலாம். இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து, வார்த்தை கவனிங்க, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும், பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். 4, 5, 6 3 மாதம். இதான் பாயிண்ட் நம்பர் 3. அப்போ நல்லா கவனிங்க, 1000 வருட அரசாட்சியிலே யார் பங்கு பெற முடியும்? இதில் 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, இயேசுவை பற்றிய சாட்சி உள்ள வாழ்ந்த மக்கள். அவர்கள் ஏற்கனவே மரித்திருந்தாலும் ஆண்டவர் அவர்களை உயிர்ப்பித்து அவர்களை 1000 வருட அரசாட்சியிலே பங்கேற்க செய்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. 2வது பாருங்க, உயிர் போனாலும் பரவாயில்லையா, இரத்த சாட்சியாக மரிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாலும் பரவாயில்லையா, இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் நான் வாழ்வேன் என்று வேத வசனத்தின்படி வாழ்கிற வாழ்வுக்காக உயிரையும் பணயம் வைத்து இரத்த சாட்சிகளாக வாழக்கூடிய ஒரு தைரியம் உள்ள மக்கள் ஏற்கனவே வாழ்ந்து மரித்திருந்தாலும் ஆண்டவர் அவர்களை உயிர்ப்பித்து
அவர்களையும் 1000 வருட அரசாட்சியிலே பங்கேற்க செய்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. மூன்றாவது, இந்த உலகத்தில் சொர்ப வணக்கம் வந்திருக்கிறது. இந்த உலகத்தில் ஏற்கனவே நான் சொன்னேனே, அந்த மைக்ரோ சிப், அந்தி கிறிஸ்துவின் முத்திரை 666, அதை உள்ளடக்கி அந்த சிப் வலது கரத்திலோ நெற்றியிலோ வைக்கக்கூடிய சூழல் வந்திருக்கிறது. இந்த சூழல்களுக்கு மத்தியிலே அநேக பரிசுத்தவான்கள் பரவாயில்லை, இந்த மிருகமாகி அரசு கொண்டு வருகிற இந்த சிப்பை என்னுடைய வலது கரத்திலோ நெற்றியிலோ நான் பெறமாட்டேன், இந்த மிருகமாகி அரசு கொண்டு வருகிற இந்த சொரூபத்தை நான் வணங்க மாட்டேன், என்னை மிருகமாகி அரசு கொலை செய்தாலும் பரவாயில்லை, இவைகள் எனக்கு வேண்டாம் என்று நிராகரித்த மக்கள் அவர்கள் வாழ்ந்து மரித்திருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் உயிர்ப்பித்து இந்த 1000 வருட அரசாட்சியிலே பங்கேற்க செய்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. 3 சாரார். ஒரு சாரார் இயேசுவை பற்றிய சாட்சியுள்ள வாழ்வை வாழ்ந்து காட்டிய மக்கள். ஏதோ ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டுமல்ல, சரிதான், அப்படிப்பட்ட மக்களை அல்ல, அந்த ரட்சிப்பை வாழ்ந்து காண்பிக்கிற மக்கள், பரிசுத்தத்தை வாழ்ந்து காண்பிக்கிற மக்கள், நீதியின் வழியிலே நடத்தலை வாழ்ந்து காண்பிக்கிற மக்கள். அதான் இயேசுவின் சாட்சியை பற்றிய வாழ்வை வாழ்ந்து காண்பிக்கிற மக்கள். ஒன்று, உயிர் போனாலும் பரவாயில்லை, இரத்த சாட்சியாக மரிக்கக்கூடிய சூழல் வந்தாலும் பரவாயில்லை, வேதத்தின் அடிப்படையில் தான் வாழ்வேன் என்று வாழ்ந்து மரித்த மக்கள். மூன்றாவது, அந்த முத்திரையையோ சொரூபத்தையோ வேண்டாம் என்று நிராகரித்து கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை என்று வாழ்ந்து மரித்த மக்கள். இந்த 3 சாராரையும் ஏற்கனவே மரித்திருந்தாலும் ஆண்டவர் அவர்களை உயிர்ப்பித்து 1000 வருட அரசாட்சியிலே பங்கேற்க செய்கிறார். குறிப்பாக ஒரு காரியத்தை பார்க்கும், மற்றவர்கள், அதாவது இயேசுவை பற்றிய சாட்சி இல்லாமல் வாழ்ந்து மரித்தவர்கள், மற்றவர்கள் வேத வசனத்தின்படி வாழாத மக்கள், மற்றவர்கள் இந்த சொரூபத்தை வணங்கியவர்கள் அல்லது இந்த முத்திரையை பெற்றவர்கள், இந்த மற்றவர்கள் அனைவருமே மரித்தால் மரித்த நிலைமையிலே 1000 வருஷம் கல்லறைக்குள்ளே இருக்கிறார்கள். சரிதானா? அப்போ பாருங்கள், அப்போ மீதமுள்ள மக்களைத்தான், இந்த 3 கேட்டகரிக்குள் வருகிற மக்களைத்தான் ஆண்டவர் 1000 வருட அரசாட்சியிலே பங்கேற்க செய்கிறார். இப்போ நமக்கு அநேகருக்கு அநேக சந்தேகங்கள், அநேக கேள்விகள் இருக்கிறது. இந்த 1000 வருட அரசாட்சி எங்கு நடைபெறும்? 2 விதமான கருத்து இருக்குது. ஒரு கருத்து இதே பூமியிலே நடைபெறும், இன்னொரு கருத்து நமக்கு தெரியாது, வேறு பூமியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல பாருங்க, பரலோகத்தை கூட பரிசுத்த ஆவியானவர் பேதுருவின் மூலமாக புதிய வானம் புதிய பூமி என்று குறிப்பிடுகிறார். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இப்படித்தான் என்று யாரும் கூற முடியாது. 1000 வருட அரசாட்சி இதே பூமியில்தான் நடக்கும், நடக்கலாம், தெரியாது. 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில் அல்ல, அது வேறொரு பூமி, அது பரலோகம்தான். அப்படி இருக்கலாம், இருக்காது, தெரியாது. ஆனால் ஒரே ஒரு கருத்துக்குள்ள எல்லாரும் வந்துடலாம், எங்கு நடக்கிறதோ எங்கு நடக்கிறதோ அது மேட்டர் கிடையாது. 1000 வருட அரசாட்சியில் இயேசுவோடு பங்கு வருவதுதான் மேட்டர். கரங்களை தட்டி அவனுக்கு மகிமை செலுத்தலாமா? அதற்கு ஏற்புடைய வாழ்வது தான் செய்தி. அல்லேலூயா. இவன் பாருங்க, இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதே. அப்போ இயேசுவின் கடைசி வருகை இருக்கிறதே, அதில் அனைத்து தரப்பினரும் உயிரோடு எழும்புகிறார்கள். ஆனால் அதற்கு முன்பதாக 1000 வருட அரசாட்சிக்கென்று அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மட்டும் எழும்புகிறார்கள், மீதமுள்ள மக்கள் மரித்த நிலைமையிலே இருக்கிறார்கள். ஆகையினால் தான் இது முதலாம் உயிர்த்தெழுதல் என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த முதலாம் உயிர்த்தெழுதலை பற்றிய ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்கிறேன். ஒருவேளை அநேகருக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது எல்லாரும் இந்த வேத வசனத்தை வாசித்தாலும் நாம் அதில் கொஞ்சம் புரிந்து கொள்ளாமல் வாசித்திருக்கலாம். அது கொஞ்சம் புரிந்து வாசித்தா ரொம்ப அருமையான ஒரு காரியம். வாசிக்கலாம். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலை பற்றி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். லூக்கா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ராவிருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள ஐஸ்வர்யவான்களையோ அயலகத்தாரையோ அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது, நல்ல கவனிங்க, விருந்து பண்ணும்போது
ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில், வார்த்தை கவனிங்க, என்ன உயிர்த்தெழுதல்? நீதிமான்களின் உயிர்த்தெழுதல். இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். கவனிங்க, நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். நீங்க உங்க வாழ்க்கையை செக் பண்ணுங்க, நான் என் வாழ்க்கையை செக் பண்றேன். சரியா? பர்த்டே செலிப்ரேஷன், வெட்டிங் ஆனிவர்சரி, சரிதானா? திருமண வைபவங்கள், இன்னும் நம்ம வீடுகளில் என்னென்ன சிறப்பு வைபவங்கள்லாம் வைத்து விருந்து பரிமாறப்பட்டிருக்கிறது யோசித்து பாருங்க. யாரை நாம் அழைத்திருக்கிறோம் அதை யோசித்து பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அழகா இயேசுவின் மூலமாக எழுதி வச்சிருக்கிறார். சொந்தக்காரர்களை அழைக்க வேண்டாம், சகோதரரை அழைக்க வேண்டாம், ஐஸ்வர்யவான்களை அழைக்க வேண்டாம், நட்பு வட்டாரத்தை அழைக்க வேண்டாம். அவர்களை அழைத்தால் அவர்களும் தங்கள் வீடுகளுக்கு உங்களை அழைத்து விருந்து கொடுப்பார்கள், பதிலுக்கு பதில் செய்ததாகும். ஆனால் ஏழைகள், தேவையுள்ள மக்கள், வியாதியுள்ள மக்கள், குறைவுள்ள உறுப்புகள் உள்ள மக்கள், அவர்களை உங்கள் வீட்டிற்கு அழைத்து நீங்கள் விருந்து கொடுங்கள். அவர்கள் தங்களுடைய இல்லத்திற்கு உங்களை அழைத்து விருந்து கொடுக்க மாட்டார்கள். நீங்கள் அப்படி செய்தால் நீதிமான்களின் உயிர்த்தெழுதல், கடைசி இயேசுவின் வருகையிலே பாவியும் கூட உயிரோடு எழும்புவான். அதுவல்ல, இந்த முதலாம் உயிர்த்தெழுதலை பற்றி இப்பொழுது நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோமே, நீதிமான்கள் மட்டும் உயிர்த்தெழுகிற அந்த காரியம், அதிலே உனக்கு பதில் செய்யப்படும். கரங்களை தட்டி மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. இதுவரைக்கும் நாம் யாரை அழைத்தோமோ இருக்கட்டும், இனிமேல் இப்படிப்பட்ட விருந்து காரியங்கள் நம்முடைய வீட்டிலே பரிமாறப்பட்டால் வேதம் சொல்லுகிற போல இப்படிப்பட்ட மக்களை அழைப்போம். 100-1000% நமக்கு நீதிமான்களின் உயிர்த்தெழுதலே பலன் உண்டு. கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 4, வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரத்திற்கு வந்து விடுவோம். 7, 8, 9 3 வசனத்தை வாசிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 4, வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 7, 8, 9. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய, பூமியின் 4 திசைகள், அப்போ வேர்ல்டு ஃபுல்லா, சரிதானா? கோகையும் மாவோயும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும், வார்த்தை கவனிங்க, யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். தொகை எப்படி இருக்குமா? கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் உலகமெங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பரிசுத்தவான்களின் பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் 9 வரைக்கும் 7, 8, 9 வாசாச்சு. பாயிண்ட் நம்பர் 4 பாருங்க. இங்க ஒரு வார் நடக்கிறது. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் வார். ஏன்னா பூமியின் 4 திசைகள், அப்போ உலகம் எங்கும் வந்துடுது, சரிதானா? ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டர்நேஷனல் வார். கோகு, மாகோகு, எசேக்கியேல் பலவிதமான தீர்க்க தரிசனங்களை பார்த்து இதில் சைனா வருமா, ரஷ்யா வருமா, இந்த இப்படிப்பட்ட ஆய்வுகளெல்லாம் நமக்கு தேவை கிடையாது, சரிதானா? இதிலிருந்து நாம் என்ன பாடம் கற்கிறோம் அதுதான் முக்கியம், சரிதானா? நாம் பல நாடுகளை வேதத்தோடு இணைத்து இன்றைக்கு நாம் பேசுகிறோம். அது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம், பொய்த்து போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதில் சொல்லப்பட்ட கருத்தை நம்ம எடுத்துக்கொண்டால் ஒருபோதும் பொய்த்து போகாது. அல்லேலூயா. இங்கே என்ன கருத்து போடப்பட்டிருக்குது? பாயிண்ட் நம்பர் 4ல் இந்த இடத்துல ஒரு இன்டர்நேஷ்னல் வார் நடைபெறுகிறது, அதான் கருத்து. நான் வேகமாக சில வசனங்களை சொல்கிறேன், நீங்கள் எழுதி கொள்ளணும், சரிதானா? இப்போ நம்ம அவ்வளோது வாசிக்க முடியாது, ரொம்ப நேரம் ஆயிரும். பெண் இருந்தால் அனைவரும் எடுத்துக்கொள்ளுங்க, வீட்டில் போய் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள், சரிதானா? ஓகே. ஏறக்குறைய ஒரு 11 காரியங்களும் சொல்ல போகிறேன். இந்த பாயிண்ட் நம்பர் 4க்கு ஏறக்குறைய 11 காரியங்களும் சொல்ல போகிறேன். அப்படியே நீங்கள் வரிசையை எழுதிக்கொள்ளணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள், 6ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள், 35ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள், 42ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன். மத்தேயு 24 3லிருந்து சில, 6லிருந்து சில, 35லிருந்து சில, 42லிருந்து சில. இவ்வளோ வசனங்களும் என்ன சொல்லுகிறது தெரியுமா?
அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை அணுகி சீஷர்கள் கேள்வி கேட்கிறார்கள், ஆண்டவரே, உலகத்தின் முடிவிற்கும் உம்முடைய வருகைக்கு முன்பதாக இந்த உலகத்தில் என்னென்ன அடையாளங்கள் சம்பவிக்கும்? ஒவ்வொரு அடையாளமாக பட்டியலிடுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். இந்த வார்த்தை கவனிங்க, இவைகள் சம்பவிக்க வேண்டியதே. என்ன சொல்றாரு? இவைகள் சம்பவிக்க வேண்டியதே. அதான் முக்கியம். தொடர்ந்து என்ன சொல்றாரு தெரியுமா? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நான் சொல்லுகிறேனே, இதில் ஒரு எழுத்து கூட மாறாது, என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை, இந்த யுத்தம் அப்படியே நடக்கும் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து என்ன சொல்றாரு தெரியுமா? ஆகையால் நீங்கள் விழித்திருங்க, சரிதானா? சீக்கிரத்தில் நான் வருகிறேன், திருடனை போல வர்றேன், விழித்திருங்க, என் வருகைக்கு தயாராகுங்க. அடுத்த காரியம் சொல்கிறேன் பாருங்கள், ரெண்டாவது ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். மார்க்கு எழுதிக்கோங்க. மார்க்கு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து சில, 7ஆம் வசனத்திலிருந்து சில, 31ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். மறுபடியும் சொல்கிறேன், பாயிண்ட் நம்பர் 2. மார்க்கு 13ஆம் அதிகாரம் 3லிருந்து சில வசனம், 7ஆம் வசனத்திலிருந்து சில வசனம், 31ஆம் வசனத்திலிருந்து சில வசனம். இதுவும் அதே காரியத்தை தான் சொல்லுகிறது. கவனிங்க. பேதுரு, அந்திரயா, யாக்கோபு, யோவான், இந்த 4 பேரும் இயேசுவின் பக்கத்தில் வந்து கேட்கிறார்கள், சொல்லும் ஆண்டவரே, உலகம் முடிய போகிறது என்று சொல்லுகிறீரே, நான் வரப்போகிறேன் என்று சொல்லுகிறீரே, என்ன அடையாளம் இந்த உலகத்திலே சம்பவிக்கும்? அநேக அடையாளங்களை சொல்லுகிற பொழுது இங்கு இயேசு சொல்லுகிறார், குறிப்பாக ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், ஜனத்திற்கு விரோதமாக ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், விழித்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உன்னுடைய எஜமான் என்னைக்கு வருவார் தெரியாது, அதனால விழித்திருந்து ஆயத்தமாக இருப்பது தான் முக்கியம். அதை தான் சொல்லுகிறார். 3ஆவது பாயிண்ட் சொல்கிறோம் பாருங்க, எழுதி கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து சில, 9ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள், 33ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். எழுதி கொள்ளுங்க. லூக்கா 21 7லிருந்து, அப்புறம் 9லிருந்து, அப்புறம் 33லிருந்து. இங்கேயும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சீஷர்கள் கேட்குறாங்க, சொல்லும் ஆண்டவரே, வருகைக்குரிய அடையாளங்கள் என்ன? அநேக அடையாளங்களை சொல்லுகிற பொழுது இயேசு சொல்லுகிறார், யுத்தங்களை கேள்விப்படுவீர்கள், கலகம் அது குறித்த செய்திகளும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். குறிப்பாக ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி யுத்தங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கணும் தெரியுமா? சொல்கிறாரு, பெருந்திண்டி. பெருந்திண்டின்னா என்ன சொல்லுங்க பாப்போம். உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் என்னென்ன வேற ஒன்றும் கிடையாது, ஆல்கஹால், அது நிமித்தம் நாம் பண்ணுகிற களியாட்டுகள், அதை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்கிறார். சரிதானா? நான் NKJV அந்த பைபிளெல்லாம் நான் பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கிறேன். சரிதானா? ஆல்கஹால், சாராயம், மதுபானம், அதற்கு அடிமைப்பட்டு களியாட்டு பண்ணுவார்களே, அதைத்தான் பெருந்திண்டி என்று போடப்பட்டிருக்கிறது. ஓகே, ஆண்டு சொல்லுகிறார், அந்த யுத்தங்களெல்லாம் பார்க்கும்போது பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், இந்த பெருந்திண்டி விட்டு வெளியே வாங்க. அடுத்தது பாருங்க, லௌகீக கவலைகளை விட்டு வெளியே வாங்க. இன்னும் ஒரு காரியம் போட்டிருக்கு அந்த வசனம், நீங்கள் 33லேருந்து நீங்கள் வாசி பாருங்க தெரியும். லூக்கா 21:33லேருந்து வாசி பாருங்க தெரியும். இனி இப்படிப்பட்ட அநேக பாவமான காரியங்களை விட்டு நீங்கள் வெளியே வாங்க. தொடர்ந்து சொல்கிறாரு, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. 11 காரியம் சொல்லுவேன்னு சொன்னேன், 3 சொல்லிட்டேன். பாயிண்ட் நம்பர் 4க்கு வாங்க. இப்போ எழுதிக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 3ஆம் வசனம். வெளி 1:1, 3. அந்த 1ஆம் வசனத்தை பாருங்கள், என்ன சொல்கிறது தெரியுமா? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை பிதா இயேசுக்கு சப்மிட் பண்ணியிருக்கிறாரு. அதை இயேசு ஒரு தூதன் மூலமாக யோவானுக்கு சப்மிட் பண்ணியிருக்கிறாரு. அதை அந்த தூதன் எழுதி நமக்கு சப்மிட் பண்ணியிருக்கிறார். அப்போது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள அனைத்து காரியங்களும் சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறது. அல்லேலூயா. அதனால தான் 3ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, இதை வாசித்தால், இதை கேட்டால், கை கொண்டால் பாக்கியவான்கள். என்னையா சீக்கிரத்தில் சம்பவிக்க போகுது? இதே 4th பாயிண்ட் தான். இந்த 4th வெளி 1:3 சொன்னேன். அதில் இன்னொரு காரியம் நான் சேர்த்து சொல்கிறேன் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2ஆம் முத்திரை உடைக்க கண்டேன். அது எத்தனை வசனங்கிறது பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. வெளி 6ஆம் அதிகாரம்
பின்பு நான் 2ஆம் முத்திரை உடைக்க கண்டேன். அதில் பாருங்க, மூணாம் வசனம் சரிதானே, அதை எழுதிக்கோங்க. இங்கே பாருங்க, சிவப்பான ஒரு குதிரை புறப்படுகிறது, அதிலே ஒருவன் ஏறி அமர்ந்திருக்கிறான், அவன் கரத்திலே ஒரு பெரிய பட்டயம் இருக்கிறது, அவன் செயல்படுகிறான். அப்போ பூமியில் என்ன நடக்குன்னா, ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறார்கள். அப்போ இங்கே ஒரு யுத்தம் நடக்கா. 4வது முத்திரை உடைக்க கண்டேன், அதை நீங்க பாருங்க. 4ஆம் முத்திரை உடைக்க கண்டேன் பாருங்க, எத்தனை 8ஆம் வசனத்தை பாருங்க. மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை புறப்படுகிறது. இங்க ஒரு வாரம் நடக்கு. எவ்வளவு பேர் கொல்லப்படுறாங்க பாருங்க, 1/4 பாப்புலேஷன். உலகத்தில் 4/1 மக்கள் கொல்லப்படுகிறார்கள். இங்க ஒரு வாரம் நடக்கா. ஓகே, இப்போ பாயிண்ட் நம்பர் 5 வந்துருங்க. 5வது ஒரு காரியம் வந்துருங்க. இப்போ நேரம் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 12ஆம் வசனத்தை பாருங்க. 6வது தூதன் எக்காலம் ஊதுகிறான். அது அப்படியே நீங்க வாசி பாருங்க. அங்கு ஒரு இன்டர்நேஷனல் வார் நடைபெறுகிறது. அங்க எவ்வளவு மக்கள் கொல்லப்படுறாங்க பாருங்க, 1/3 ஆஃப் பாப்புலேஷன். 3/1 மக்கள், உலக மக்கள் தொகையிலே 3/1 மக்கள் கொல்லப்படுகிறார்கள். இங்க ஒரு வாரம் நடக்கு. அப்புறம் பாருங்க, எத்தனாவது பாயிண்ட் சொல்ல போறேன், 6வது பாயிண்ட் என்ன, 6th பாயிண்ட். இப்போ பாருங்க, 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 7ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, 11:7 பாருங்க. இப்பொழுது மிருகமாகிய ஆட்சி, மிருகமாகிய அரசு அந்த 2 சாட்சிகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது. இங்க ஒரு யுத்தம் வருகிறதா. இப்போ 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அடுத்த பாயிண்ட், நெக்ஸ்ட் பாயிண்ட் போட்டுக்கோங்க. 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இந்த மிருகமாகிய அரசு 42 மாதங்கள் இந்த பூமியிலே யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கீழே வாசி பாருங்க. இந்த மிருகமாகிய அரசு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணுகிறது. அப்ப 42 மாதம் இந்த அரசு உலகத்தில் உள்ள மக்களோடு யுத்தம் பண்ணுகிறது. அப்படி கீழே 15ஆம் வசனத்தை பாருங்க, 15. இந்த மிருகமாகிய அரசு இந்த யுத்தத்தின் போது என்ன செய்கிறது, சொரூபத்தை வணங்காத மக்களை கொலை செய்கிறது. நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ நேராக 16ஆம் அதிகாரத்திற்கு வந்துடுங்க. 16ஆம் அதிகாரம். இப்போ 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை பூமியிலே ஊற்றினான். இங்கே பாருங்க, இங்கேயும் ஒரு வார் நடக்கிறது. அதான் அர்மகெதோன் யுத்தம். சரிதானா, வீட்டில் போய் வாசி பாருங்க. அந்த அர்மகெதோன் யுத்தத்தில் பாருங்க, இங்கே ஒரு வார் நடக்கு. இந்த வாரில் நமக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. என்ன செய்தி சொல்லப்படுகிறது, எப்போ மானம் காணப்படத்தக்கதாக நீ வாழ்ந்துராத, வஸ்திரத்தை அணிந்து கொள். கரங்களை தட்டி அவனுக்கு மகிமை செலுத்தலாமா. அப்போ இந்த வார் நடக்கும்போது நம்ம என்ன திங்கிங்கோடு இருக்கணுமா, யாவிக்குரியவன் வாழ்க்கையிலே நான் நிர்வாணியாக இருக்கக்கூடாது, அவரால் அருளப்படுகிற வஸ்திரத்தை அணிந்து கொள்ள வேண்டும் என்று நம்மை சரி செய்து கொள்ளணும். அதை தான் இந்த வாரில் நம்ம திங்க் பண்ணணுமா. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். இப்போ 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. கடைசியிலே ஒரு கூட்டணி அரசு வருகிறது. 10 கொம்பு 10 ராஜாக்கள் சேர்ந்து கொள்றாங்க. அவங்க ஆட்டுக்குட்டினவராக இயேசுவோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய கண்டினியூஷன் கீழே வாசி பாருங்க. ஒரு ஸ்திரீ என்கிற ஒரு பதம் வருகிறது. அந்த ஸ்திரீ தான் உலகம். அந்த ஸ்திரீ தான் மகாநகரமாகிய உலகம். இந்த உலகம் அந்த கடைசி அந்த வாரில் நியூக்ளியர் பயன்படுத்தப்படுகிறது. இந்த உலகமாகிய ஸ்திரீ வெந்து உருகி விடுகிறாள். இங்க ஒரு யுத்தம் நடக்கா. அடுத்தது நீங்க பாருங்க, 19ஆம் அதிகாரத்திற்கு வந்துருங்க. சரிதானா, 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதும் எழுதிக்கோங்க. 19ஆம் அதிகாரம் 17லிருந்து 21 வரைக்கும் எழுதிக்கோங்க. இப்போ சூரியனிலே ஒரு தேவதூதன் நின்று கொண்டு சொல்லுகிறான், பறவைகளை பார்த்து, எல்லா பறவைகளே கூடி வாருங்கள், மகாராஜா உங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கப்படுகிறார். என்ன விருந்து, ராஜாக்களின் மாம்சம், சேவகர்களின் மாம்சம், குதிரைகளின் மாம்சம், லே பீப்புளின் மாம்சம், அடிமைகளின் மாம்சம், சுயாதீனரின் மாம்சம், எல்லா மக்களுடைய சரீரத்தை உங்களுக்கு பிரியாணி போல கொடுக்க போகிறார். அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசிப்பாங்க. அநேக மக்கள் கொல்லப்படுகிறார்கள். இங்கு ஒரு யுத்தம். இப்போ 20ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்போ நான் சொல்றது 11ஆவது பாயிண்ட். 20ஆம் அதிகாரத்தை பாருங்க. அதைத்தான் இப்பொழுது நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 7, 8, 9 கோகு மாகோகு, பூமியில் உள்ள 4 திசைகளில் உள்ள எல்லா ராஜாக்களும் கூடி அர்மகெதோன் என்கிற, சாரி இது அர்மகெதோன் கிடையாதுல்ல, அதுக்கு முந்தினது. ஓகே, இப்போ இங்கேயும் ஒரு உலகம் எங்கும் உள்ள எல்லா ராஜாக்களும் சேர்ந்து இங்கும் ஒரு யுத்தம் பண்ணுகிறார்கள். சரிதானா. இப்போ 20ஆம் அதிகாரம் வரைக்கும் நான் சொல்லிட்டேன். நல்ல கவனிங்க. இப்போ நான் மத்தையில் ஆரம்பித்தேன், வெளி வரைக்கும் நான் 11 காரியம் சொல்லியிருக்கேன். இதில் எங்கேயாவது கர்த்தருடைய ஆவியானவர் யுத்தங்கள் நடைபெறுகிற பொழுது அதற்காக நீங்கள் கவலைப்படுங்கள் என்று சொன்னாரா?
சொல்லலை. யுத்தங்களை பற்றிய காரியங்களை ஆண்டவர் எழுதுகிற பொழுது இதற்காக நீங்கள் பயப்படுங்கள் என்று சொன்னாரா? சொல்லவில்லையே. நல்ல கவனிங்க. 1/4 மக்கள் கொல்லப்படுகிறார்களே உலக பாப்புலேஷனில், 1/3 மக்கள் கொல்லப்படுகிறார்களே வேர்ல்டு பாப்புலேஷனில். இனி எவ்வளவு யுத்தத்தை நாம் பார்த்தோம். இதில் எவ்வளோ மக்கள் கொல்லப்படுவார்கள். குறிப்பாக இதில் ஆண்டவர் என்ன சொன்னார்? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது. அதை நம்ம அடிக்கோடணும். அது மட்டுமல்ல, இவைகள் சம்பவிக்க வேண்டியதே அண்டர்லைன் பண்ணக்கூடிய காரியம். இப்போ நான் சொல்கிற காரியத்தை கவனிங்க. அப்படியே நம்ம ஜம்ப் பண்ணி ஓல்டு டெஸ்டமெண்ட்டுக்கு வாங்க. ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் 39 புத்தகங்கள் வாங்க. அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவார், அழிப்பேன் என்று சொல்லுவார். யாராவது திறப்பிலே நின்று ஜெபம் பண்ணுவாங்க. சொன்ன காரியத்தை ஆண்டவர் வாபஸ் பெற்றுக்கொள்வார். அதான் ஓல்டு டெஸ்டமெண்ட். புதிய ஏற்பாடு அப்படி கிடையாது. இவ்வளவு அழிவுகளை சொன்ன ஆண்டவர், இவ்வளவு வார், இவ்வளவு யுத்தங்களை சொன்ன ஆண்டவர் என்ன சொன்னார்? சம்பவிக்க வேண்டியது என்று சொன்னார். சரிதானா? அது மட்டுமல்ல, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவது இல்லை என்று சொன்னார். அப்போ இந்த காரியத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, நல்ல கவனிங்க. இன்றைக்கு இந்த உலகத்தை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நம்ம சுரேஷ் பிரதர் ப்ரேயரில் சொன்னாங்க, இஸ்ரவேல் தேசம் இன்னைக்கு ஈரான் தேசம். சரிதானா? என்னாக போகிறது தெரியாது. எண்ணெய் கிணறுகளை இஸ்ரவேல் தேசம் தாக்கினால் இன்டர்நேஷனலாக மாறுமா? வாய்ப்பு இருக்கிறது. உலகமாக யுத்தமாக மாறுமா? வாய்ப்பு இருக்கிறது. நல்ல கவனிங்க. இப்படிப்பட்ட சூழலிலே மனுஷீகத்திலே ஆண்டவரே மக்கள் கொல்லப்படுகிறார்களே, மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஆண்டவருக்கு இல்லாத இரக்கமாக உங்களுக்கும் எனக்கும் வந்து விட போகிறது? அப்படி கிடையாது. சரிதானா? பொதுவாக அது மனுஷீக எண்ணம். ஆண்டவரே மக்களை அழிச்சிடாதீங்க ஆண்டவரே. என்னதான் நானும் நீங்களும் இந்த சேப்பலில் ஒரு வருஷம் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அதை கேட்க மாட்டார். ஆண்டவர் அதை நிராகரிப்பார். ஏன்னா பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, அதில் உங்களுடைய சித்தத்தின்படி நான் வேண்டிக் கொள்ளணும்னு அங்கேயே ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். சித்தத்துக்கு அப்பாற்பட்ட ஜெபங்களை ஆண்டவர் நிராகரிப்பார். எதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும்னா, இதைத்தான் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொன்னார். இதை அடையாளமாக சொன்னார். யுத்தங்களை சொல்லுகிற பொழுது கேட்டார்களே சீடர்கள், சொல்லும் ஆண்டவரே உம்முடைய வருகைக்குரிய அடையாளம் என்ன? சொல்லும் ஆண்டவரே உலகத்தின் முடிவிற்குரிய அடையாளம் என்ன? இவ்வளவு யுத்தங்கள் நடக்கும் என்று சொன்னார். அப்போ இப்போ இன்றைக்கு ஒரு அடையாளத்தை நாம் பார்க்கிறோமே. இன்றைக்கு போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டது. அப்போ இதில் நம்ம எடுத்துக்கொள்கிற காரியம் என்ன? இயேசு வரப்போகிறார். 1, நான் என்னை ஆயத்தப்படுத்தணும். 2, என் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும். 3, என் சமுதாயத்தை ஆயத்தப்படுத்தணும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த யுத்தங்களை பார்க்கிற நீங்கள் இதை நிறுத்தும் ஆண்டவரே அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட். ஆண்டவர் நிறுத்த மாட்டார். இது பழைய ஏற்பாட்டு காலம் அல்ல. நீங்கள் உங்களை ஆண்டவருடைய வருகைக்கு தகுதிப்படுத்துங்க. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், விழித்திருங்கள் என்று சொன்னாரே. ஆவிக்குரிய நிர்வாணத்தோடு இருக்காதீங்க, ஆவிக்குரிய வஸ்திரங்களை அணிந்து கொள்ளுங்க. நம்பர் 2, குடும்பத்தை அவருடைய வருகைக்கு தயார்படுத்துங்க. நம்பர் 3, எவ்வளோ மக்கள் கொல்லப்பட இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாதா? ஈரான் போய் அறிவிக்க முடியாது. நாளைக்கு இந்தியாவில் வார் வராதுன்னு யாருக்கு தெரியும்? பாளையங்கோட்டையில் வார் வராதுன்னு யாருக்கு தெரியும்? இப்பவுமே நமக்கு அருகில் உள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களின் ஆத்மாவை காப்பாற்றக்கூடாதா? இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பி நோட். மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடியுண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோர் வாரி திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். நாடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் ஆடுகளை? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் ஆடுகளை? மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடியுண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோர் வாரி திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்க
அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்லப்பட்டிராத இடங்கள் எவ்வளவு இருக்கிறதே. நம் அருகிலே எவ்வளவோ மக்களின் உள்ளங்களுக்குள் இயேசுவின் செய்தி சொல்லப்படவில்லையே. ஏன் நீங்கள் போய் அறிவிக்க கூடாது? ஆண்டவர் உங்களை தேடுகிறார். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடியுண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அவருக்காக பேசக்கூடிய நாவுகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருக்காக சில வீடுகளுக்காக ஏறி இறங்கி சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பாதங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடியுண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே. அல்லேலூயா. போர்கள் உணர்த்தும் பாடம் என்ன? பயப்படுவது அல்ல, கவலைப்படுவது அல்ல, ஆண்டவரே போரை நிறுத்தும் என்று ஜெபிப்பதும் அல்ல. போர்கள் உணர்த்து பாடம் ஒன்று, என்னை நான் சரி செய்வது, அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவது. நம்பர் 2, என் குடும்பத்தையும் சமூகத்தையும் ஆண்டவருடைய வருகைக்கு தயார்படுத்துவது. அதற்காக நான் உழைப்பது. அவ்வளவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 5 வாசிக்கலாம். வெளி 20:10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன், உலகத்தை மோசம் போக்கின பிசாசானவன், மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமாகிய கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். அப்போ பாயிண்ட் நம்பர் 5 என்னன்னா, இந்த பிசாசின் கடைசி நிலை என்னன்னா, ஆல்ரெடி மிருகம் அக்னி கந்தகம் எரிகிற நரகத்திலே கிடக்கிறான். கள்ள தீர்க்கதரிசி அவனும் அங்கு கிடக்கிறான். இந்த இருவரும் இருக்கிற இடத்துல இப்போ யாரும் தள்ளப்படுறா? பிசாசும் தள்ளப்படுகிறான். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பிசாசு அக்னி கடலிலே தள்ளப்பட போகிறான், அதான் நரகம். மிருகம் அக்னி கடலிலே தள்ளப்பட போகிறான், அந்தி கிறிஸ்து, அதான் நரகம். கள்ள தீர்க்கதரிசி அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்பட போகிறான், அதான் நரகம். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த 3 பேர் கூட நானும் தள்ளப்பட்டு விடுவேனோ? இந்த 3 பேர் கூட அக்னி கடலிலே நீங்களும் தள்ளப்பட்டு விடுவீர்களோ? வேண்டாம் ஆண்டவரே. கரங்களை தேடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? தப்ப ஆண்டவர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 6, 6வது ஒரு காரியம், 11 to 14 வரைக்கும் வாசித்துற போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 to 14. இதான் பாயிண்ட் நம்பர் 6. பின்பு
நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிடத்தில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். 14 வரைக்கும் வந்தாச்சுல்ல? ஓகே, இதோட சரத்துக்களை 2 நிமிஷத்தில் ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். இது பிரசங்கம் பீடமா, இதை பார்த்துக்கோங்க. இதுதான் வெள்ளை சிங்காசனம் போல எண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாளிலே த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும்? அருமை ரட்சகர் இயேசு இந்த வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். ஏற்கனவே மரித்து போன பெரியோர்லேருந்து சிறியோர் வரைக்கும் 80 வயசுலையும் 90 வயதில் மரித்தாலும் சரிதான், பிறந்த ஒரு நாளிலே மரித்தாலும் சரிதான், அல்லது வயிற்றில் இருக்கும்போது அபாஷன் ஆனாலும் சரிதானா? பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் அனைவரும் உயிர்ப்பிக்கப்பட்டு இயேசுவை சூழ நிற்பாங்க. சரிதானே? நியாய தீர்ப்புக்காக. ஒன்று ஜீவ புத்தகம், எல்லாருக்கும் தெரியும், பரிசுத்தவான்களின் பெயர் எழுதப்பட்டிருக்கிற புத்தகம். இன்னொரு புத்தகத்தை பாருங்க, புஸ்தகங்கள். அதில் தான் அவனுடைய கிரியைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நான் என்ன திங்க் பண்ணுறேன், நான் எதை பேசுகிறேன், நான் எதை பார்க்கிறேன், நான் எதை ஃபீல் பண்ணுறேன், என்னுடைய அனைத்து ஆக்டிவிட்டியும் இந்த புத்தகங்களிலே பதிவு செய்யப்படுகிறது. இதான் நிறைய பேருக்கு தெரியலை, இதை நிறைய பேர் யோசிப்பதே கிடையாது. இந்த யோசனை நமக்கு வந்துவிட்டால் பாவத்தை எளிதில் நாம் தவிர்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ எப்படி ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னா, நம்மை பற்றி ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் நியாய தீர்ப்பு. சரிதானா? நமக்குள்ள இச்சை இருந்தால், விபசாரம் இருந்தால், வேசித்தனம் இருந்தால், விக்கிரகாராதனை இருந்தால், களவு இருந்தால், பொய் இருந்தால், திருடு இருந்தால், கோபம் இருந்தால், அல்லது பொறாமை இருந்தால், அல்லது கசப்பு வைராக்கியம் இருந்தால், இன்னும் புறங்கூறுதல் இருந்தால், அனைத்து பாவங்களையும் அப்படி நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். எதெல்லாம் எனக்குள்ளே இருக்குது, எதெல்லாம் நான் வெளிப்படுத்துகிறேன் என் மாம்சத்தின் கிரியையாக, ஒவ்வொரு நாளும் என்னென்ன பாவங்களை நான் செய்கிறேன், அத்தனையும் இதில் எழுதப்பட்டிருந்தா இதன் அடிப்படையில் எனக்கு உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வருகையிலே கல்லறைகள் திறக்கப்படும். அவங்க எழும்பி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்பதாக வந்து நிற்பாங்க. கடலில், சமுத்திரத்தில் நிறைய பேர் மறிச்சிருவாங்க. கடல் கூட ஏன்ட்ட இவ்வளோ மக்கள் மறித்தாங்கிறது ஒப்பு கொடுக்குமா? மலை சிகரங்களிலிருந்து கீழே பார்த்த பாதாளம் போல இருக்கும், அது கூட ஏன்ட்ட இவ்வளோ பேர் சூசைட் பண்ணி இறந்து போனாங்க, அது கூட ஒப்பு கொடுக்கும். சரிதானே? கடைசியிலே மரணமும் சரி, இன்னொன்று என்ன போட்டிருக்கு, அக்கினி கடலிலே தள்ளப்படும். மரணமும் சரி, பாதாளமும் சரி, ரெண்டும் அக்கினி கடலிலே தள்ளப்படும். பாவம் செஞ்சவங்களும் தள்ளப்பட்டுருவாங்க. நீங்களும் நானும் அங்கே தள்ளப்படக்கூடாது. அல்லேலூயா. 7th பாயிண்ட், கடைசி பாயிண்ட் பாருங்க. வெளி 20:15 வாசிக்கலாம். வெளி ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். நரகத்திற்கு ஒரு டெஃபினிஷன், அக்கினி கடல். சரிதானே? அக்கினி கடல். அக்கினி கடலில் உங்களையும் என்னை தூக்கி போட்டால் எப்படி இருக்கும்? யாரை தூக்கி போடுறாராம்? ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன், அப்படி என்ன பெயர் இல்லாதவர்கள். இதனால தான் ஆண்டவர் சொன்னார், லூக்கா 10:20 என்று எண்ணுகிறேன். வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பிசாசு உங்கள் நாமத்தை சொன்னோன்னு ஓடுகிறது ஆண்டவரே என்று 70 சீடர்கள் மகிழ்ச்சியோடு இயேசுவிடத்தில் வந்து சொன்னபோது, அடச்சி இதுக்கெல்லாம் சந்தோஷப்படாதீங்க, உங்கள் பெயர் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு, அதுக்காக சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. இப்போ இந்த நம்ம சேப்பலில் இருக்கோம், ஏஞ்சல் ஹார்ட் சென்டரில் சேப்பலில் இருக்கோம். உங்கள் உள்ளத்தை நீங்கள் செக் பண்ணுங்கள். 5 செகண்டு தரேன், என் பேர் எழுதப்பட்டிருக்கான். உங்கள் உள்ள என்ன சொல்லுதுன்னு மட்டும் நீங்கள் கேளுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் கேளுங்க. எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் சின்ன பிள்ளைகளும் உங்கள் இருதயத்தில் கை வச்சுக்கோங்க, கேளுங்க. ஐசக் நீல் தினகரன், உன் பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்காப்பா, உங்கள் பேரை சொல்லி கேளுங்க. எல்லோரும் கேளுங்க. என்ன சொல்லிச்சு? என்கிட்ட சொல்ல வேண்டாம், உங்கள் உள்ளத்தில் சொல்லி என்ன சொல்லிச்சு? எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிச்சா, எழுதப்படலைன்னு சொல்லிச்சா? படலைன்னா இப்போ ஆண்டவர் எழுத விரும்புகிறார், பாவங்களை அறிக்கையிடுங்க. எல்லாம் தெய்வ சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் தெய்வ சமூகத்தில் எழுந்து நில்லுங்க.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரத்தையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்திக்கோங்க. ரெண்டு கரத்தையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்க. ரெண்டு கரத்தையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்க. பெரிய ஜெபம் பண்ணல, 1-2 சரணத்தை மட்டும் நான் பாடி அப்படியே நான் முடிச்சிட போகிறேன். ஜி ஷார்ப்பு கொடுங்க பிரதர். ஆண்டவரே, இது வரைக்கும் ஆண்டவரே அநேக குறைபாடுகள், அநேக பாவங்கள், அநேக சிற்றின்பத்தில் நான் விழுந்து தான் கிடக்கேன். என் உள்ளம் சொல்லுது, எப்போ இன்னும் பேர் எழுதப்படலைன்னு சொல்லுகிறதே. என் உள்ளம் சொல்லுகிறது, எம்மா உன் பெயர் இன்னும் எழுதப்படலை என்று சொல்லுகிறது. ஆண்டவரே, உங்க கல்வாரி அன்பை இன்றைக்கு நான் சந்திக்கேன். நொறுங்கி உங்க சமூகத்தில் நான் விழுறேன். ஆண்டவரே, என்னை மன்னிங்க, என் பேரை போய் எழுதுங்க ஆண்டவரே. ஜி ஷார்ப் இருதயத்தில் வலது கருத்து வச்சுக்கோங்க. என் எண்ணம் போல் நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாரும் இல்லை. சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். ஐம்புலன்கள் யாவும் அடங்கிட, ஐம்பெரும் காயங்கள் ஏற்ற நாதா. வான்பூவி கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர். என் வாழ்வில் இழந்த நன்மை கீடாய், எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே. நீ தந்த ஈவுவரங்கள் யாவும் உம் பணி சிறந்திட முற்றும் தந்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. 20 வினாடி தான். ஒரு காரியத்திற்காக 10 வினாடி, அடுத்த காரியத்திற்காக 10 வினாடி. எல்லாரும் கண்களை முடிக்கோங்க, யாரும் திறக்காதீங்க, வேடிக்கை பார்க்காங்க. முதல் 10 வினாடி, ஆண்டவரே எனக்கு பரிசுத்தம் தாங்கப்பா, என் பரிசுத்தம் தாங்க. அப்படிப்பட்டவங்க 2 கரத்தையும் உயர்த்திக்கோங்க பார்க்கும். 2 கரத்தையும் உயர்த்திக்கோங்க. அப்போ என் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படணும். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் நடுவில் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தம் தாங்க, பரிசுத்தம் தாங்க, பரிசுத்தம் தாங்க. இப்போ 2வது காரியம், எல்லாரும் கை கீழே போட்டுக்கோங்க. 2வது ஒரு காரியம், ஆண்டவரே உங்கள் வார்த்தையை நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, பக்கத்து வீட்டுக்கு, பக்கத்து தெருவுக்கு, என் கிராமத்தில், என் பட்டணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒருத்தருக்காக உங்கள் வார்த்தையை அறிவிப்பேன். ஆண்டவரே, உங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுங்க செய்தியை நான் சொல்லுவேன். ஆண்டவரே, யுத்தத்தை பார்க்கிற நான் நீர் வாசல் அருகே வந்திருக்கிறீர் என்பதை அறிந்து சுவிசேஷ ஊழியத்தை நான் செய்வேன். அப்படிப்பட்டவங்க நான் ஒப்பு கொடுக்குறேன். 2 கரத்தையும் உயர்த்துங்க பாப்போம். 2 கரத்தையும் உயர்த்துங்க பாப்போம். என்னை பயன்படுத்துங்கப்பா. 2 கரத்தையும் உயர்த்துங்க. என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.